हाई फ्रेंड्स इतने நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க. இன்றைக்கி நைட் டிஃபனுக்கு இட்லி தான் வைக்க போகிறேன். இட்லிக்கு வந்து இந்த மாதிரி பச்சை வெங்காய சட்னி அரைச்சி சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வைஸ் அட்டகாசமாக இருக்கும். எங்கேயாவது லாங்லலாம் போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து பச்சை வெங்காய சட்னி தான் எடுத்துகிட்டு போவேன். அப்போ தான் வந்து சீக்கிரம் கெட்டு போகாது, நல்ல டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்குமே இதை வந்து சம்டைம் நான் வந்து சைடிஷாக எடுத்துக்குவேன். அதுக்குமே வந்து டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சை வெங்காய சட்னி அரைக்கிறதுக்காக நான் வந்து ஒரு 20 சின்ன வெங்காயம் போல் தொளிச்சு வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் கூட சேர்த்திக்கலாம். அதோட கூட ஒரு 6-7 பல் பூண்டு சேர்த்திக்கலாம். பூண்டு சின்ன வெங்காயமும் கொஞ்சம் ஸ்பைஸாக இருக்குங்கிறதால நான் காரத்துக்கு வந்து மிளகா அவ்வளோவா எடுத்துக்கல, ஒரு 2 மிளகா மட்டும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா மிளகா சேர்த்திக்கோங்க. அதோட கூட ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையுமே சேர்த்திக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இதோட கூட கொஞ்சம் போல் சீரகம் சேர்த்திக்கலாம். ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் சீரகம் சேர்க்கும் போது. ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணி நல்லா அரைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அம்மா பாட்டியெல்லாம் வந்து சட்னி வைக்க டைம் இல்லைனா இந்த மாதிரி தான் வந்து அம்மிலையோ ஆட்டாங்கல்லையோ வெங்காயம் தக்காளி பூண்டுலாம் வச்சு பச்சையாக அரைச்சி தருவாங்க. சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். நல்லெண்ணெய் கூட ஊற்றி தருவாங்க. என்கிட்ட நெய் இருக்குங்கிறதால நான் வந்து நெய் ஊற்றிக்குவேன். அவ்வளோதான், சட்னி ரெடி ஆகிடுச்சு. சுட சுட இட்லி ரெடி ஆகிடுச்சு. கூடவே நெய் சேர்த்து நம்மளை நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோட மீண்டும் சந்திக்கிறேன். பாய்.